ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். இந்த வாட்டி வந்து வழக்கத்தை விட மாறா வந்து பெர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப அதிகமா ஓட்டு வந்திருக்கிறதா சரி. ஆமா ஆமா, ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஆமாண்ணா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வழக்கத்துக்கு அதிகமா இந்த மாதிரி ஓட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு கம்மியா இருக்கும், எதிர்கட்சிகளுக்கு வந்து இது வந்து அதிகமா இருக்கும், மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லண்ணா, முன்னேற்றம் தான் வேணும், மாற்றம் வேண்டாம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதுதான் எதிர்பார்க்கிறேன். வழக்கமா நீங்க வந்து நிறைய இடத்துல வந்து திமுக பிரச்சாரமும் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து வழக்கமா காலையிலே வந்து ஓட்டு போட்டுருந்தீங்க, இன்னைக்கு ஈவினிங் வர. ஆமா, நான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எனக்கு கொஞ்சம் வீட்டுல ஒர்க் இருந்தது, பேஷண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க இன்னைக்கு கிளினிக்லயும், கொஞ்சம் லேட் ஆயிருச்சுண்ணா. வழக்கமா அப்பா அண்ணா சிபி, ஆமா வருவீங்க. ஆமா. வந்து விஜய் வியர் பண்ற அந்த காக்கி ட்ரெஸ் பேண்ட் அண்ட் ஒயிட் கலர் ஷர்ட்ல வந்து ஆமா. எப்படி பாக்குறீங்க? அப்பா வந்து கருப்புல வந்தாரு, கருப்பு சட்டையில. ரெண்டு பேரும் என் கண்ணுக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா தான் தெரிவாங்க. பட் ஓட்டு எப்படி இருக்கு? அது அவங்களதான் நான் கேட்கணும். ஆனா ரெண்டு பேரும் அழகா இருந்தாங்க. பட் இந்த இப்ப இருக்கிற நீட்ல வந்து சேஞ்சஸ் அதிகமா இருக்கும். டிவிக்கே கொஞ்சம் இன்ஃபான்ட்ல வருது அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பேசுறாங்க, கருத்து கணிப்புகள்லாம் சொல்றாங்க. இல்ல, நான் தமிழ்நாடு வில் ரைஸ், வி ஆர் அன்ஸ்டாப்பபிள், நாங்க தான் ஜெயிப்போம். இந்த ஈவினிங் டைம்ல நீங்க எவ்வளவு சீட் வரும் நீங்க ஏதாவது மைண்ட்ல ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு? அது இப்ப வேணாண்ணா, இப்ப சொல்ல வேண்டாம். நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஹாப்பி ஹாலிடேஸ், ஹாப்பி சம்மர் ஹாலிடேஸ். எங்களுக்கு இன்னைக்கு ஃபேமிலி கெட் டுகெதர், எல்லாரும் ஒன்னா இருக்கோம் வீட்டுல. ஏன்னா எல்லாத்துக்குமே நுங்கம்பாக்கம்ல தான் ஓட்டு, எல்லாரும் ஒன்னா இருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபேமிலி டே. மார்னிங் அப்பா சொன்னாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் ஒன்னா.